சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்ற அறிவுரை கூறிய எம்ஜிஆர் தன் படங்களில் சிரிப்பை ஒரு குறிக்கோளோடு பயன்படுத்தினார். தன் இமேஜை உயர்த்த ஏற்றபடி நகைச்சுவை காட்சிகளையும் நகைச்சுவை நடிகர்களையும் எம்ஜிஆர் தேர்வு செய்தார். அதேபோல வில்லன் கதாபாத்திரங்களையும் அவரே தேர்வு செய்வார். தமக்கு யார் வில்லனாக நடிக்க வேண்டும், இவர் வில்லனாக நடித்தால் இந்த திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பதை மக்கள் திலகம் நன்கு அறிந்திருந்தார். ஒருமுறை எம்.ஆர். ராதாவிடம் அவரை புக் பண்ணும்போது ஏன் கதாபாத்திரத்தை கேட்காமல் ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், என்ன கொடுக்கப் போகிறார்கள், ஒன்று வில்லன் அல்லது காமெடியன் என்றாராம். எம்ஜிஆர் படங்களில் அவர் இந்த ரோல்களில் நிறைய நடித்திருக்கிறார். வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் இவரை தூக்கி ஒரு சுற்றி இறக்குவார். ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் காதருகில் வந்து, ஒரு பாட்டி இந்த நம்பியார் பயகிட்ட ஜாக்கிரதையாயிருப்பா என்று எச்சரித்தார். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடன் வில்லத்தனமாக மோதி நடித்த நம்பியார் ஆரம்பத்தில் அவர் படங்களில் காமெடியனாகவே நடித்தார். மந்திரி குமாரியில் அவர் ராஜகுருவாக மொட்டையடித்து வளைந்த அடர்த்தியான புருவத்துடன் வந்து பயமுறுத்திய பிறகு அவர் முழு நேர வில்லனாகிவிட்டார். நம்பியாரைப் போல இல்லாமல் எம்.ஆர். ராதா காமெடி செய்து கொண்டே வில்லனாக நடிப்பார். ஆங்கிலச் சொற்களை அதிகம் பயன்படுத்துவார். பகுத்தறிவையும் ஆங்கில பழக்க வழக்கங்களையும் உயர்த்தும் வகையில் இங்குள்ள சில மூடநம்பிக்கைகளை நையாண்டி செய்வார். இவருடைய வில்லத்தனமான காமெடியை மக்கள் வெகுவாக ரசித்தனர்.